ஹாய் வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குது கோஸ்டம் நீங்கள் இன்னைக்கு வீடியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிப்போலோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம பண்ணி விட்ருங்க. வாங்க வளவளம் பேசாமல் கேம் பிள்ளைக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம கடைசி லெவல் வந்து பார்ட் 1 இங்கே தான் முடித்தோம். பார்ட் 2 இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்துட்டு லெவல் 5 நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது இன்னும் காற்றடிக்குது, எனக்கு தெரியும் இந்த லெவலு. இப்போ காற்றடிக்கும், இங்கே எண்டில் ஒரு ஃபேன் இருக்குங்க கைஸ். இப்போ காற்றை தள்ளி விட்டுறோம். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ப்ரோ பிளேஸ் தான் அந்த ட்ரிக் போனோம். சரி சார், இருங்க இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு காற்றடிக்கும் போது காற்று ஸ்லோவானே நம்ம கரெக்டாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். எண்டில் போய் கரெக்டாக விட்டுறோம். நம்மள ஃபேன் முழு புதுசாக போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ரா. அவ்வளோதான் ரொம்ப தான்டா ஜெயிச்சிட்டாடா அண்ணன். அதை ஃபேன் முட்டு அவனும் அது மாதிரி பண்ணான். கரெக்டாக பண்ணிட்டு அவன் தப்பிச்சிடலாம். இருங்க அது இன்னும் கரெக்டாக பண்ணுறான். அப்படியே நோட் வச்சு ப்ளீஸ் பண்ணி ரெடி. அவ்வளோதான் உதிர சீக்கிரம் குதிரை லேட் ஆகிட்டானே. அட போட்டே செய்கிறான்டா. சரி விடுங்க, இன்னொரு டீ பண்ணலாம். இந்த டீ அவனுக்கே அனுப்பிவிட்டு நான் மேலே போகிறேன். எத்தனை வட்டா நான் கீழே போகுது போட்டே கீழே போனேன். இவங்க கீழே மாட்டே இன்னும் போய் கீழே போடா. நான் பண்ண கீழே போனி போ. அவ்வளோ லீவர் அனுப்பிவிடு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக பண்ணணும் இந்த டீ. குதி ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான் வந்துட்டேன்டா முடிச்சுடா. ரெண்டாவது டீம் முடிச்சு இருங்க. அவனுக்கு கேமரா எங்களுக்கு ஈஸியாக வரட்டும். அதான் கிட்ட போய் நிற்போம். அவன் மண்டைக்கு மேலே கரெக்டாக இருக்கலாம். அவ்வளோதான்டா கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ். முடிச்சான்டா, சூப்பர்ரா. முடிச்சான்டா ஒரு வழியா, வேறு லெவலு. இப்போ வந்துட்டு இப்போ கீழே இருப்பாங்க பார்த்தாலே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ராப் பண்ணிட்டு இப்படி திறந்தா மில்சா கீழே விடுங்க. அதானே கரெக்டாக தெரியுண்டா எனக்கு. எனக்கு தெரியுண்டா என்னடா திறக்க மாட்டேது. இருங்க அவனை தெரிய விடலாம். அவன் பண்ணிட்டோன்றா. இது என்னடா தொட்டு போகிறா. கீழே விடுது எல்லாம் பார்த்தனாடா. ரெண்டு பேரும் என்ன திறக்க போல. என்னடா நிற்க தெரிய விழுந்துருச்சு. அவன் கரெக்டாக போய் தப்பிச்சிட்டான். விடுங்க, நம்ம கீழே விழுந்துட்டோம். ஏன்னா அவன் வரவே இல்லை. இன்னும் போய் வாடா. அவன் வந்துட்டான். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ இது இங்கே ஒரு பசில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இது இழுத்துறோன்னா ஒரு ஆள் மேலே உட்காந்துக்கிறோம். இப்போ நருட்டோ வந்து ஏற்கனவே இந்த கேம் முடிச்சிட்டான். ஆனால் இப்போ நருட்டோக்கு இந்த கேம் நல்லா தெரியும். எனக்கு தெரியாது பஸ்ஸாக இப்போ தான் விளையாடுறேன் அந்த கேமை. நீங்கள் மேலே ஏறுவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து நருட்டோ கூட சேர்ந்து நான் ஏற்கனவே இந்த கேமை 2-3 தடவை விளையாண்டேன். அது ஓரளவுக்கு எனக்கு அந்த லெவல்ஸாக தெரியும். பெருசாக விளையாடல, ஒரு 2 லெவல் 3 லெவல் விளையாண்டுருக்கேன் ஸ்டார்டிங்கில். அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு லெவல்ஸாக தெரியும். அதனால் வந்துட்டு இப்போ ப்ரோ பிளே மாதிரி விளையாடலாம். இப்போது இருங்க, இப்போ வந்துட்டு இங்கே போய்ட்டு கரெக்டாக நிற்கிறோம். பொறுமையாக போடா. பொறுமையாக போய் முட்டி விட்றாங்க. அவ்வளோதான்டா. அது லிவர் இழுத்து விடணும் உனக்கு. லிவர் வச்சு பாரு. அது லிவர் இழுத்து விட்டா ஏனிக்கி இறங்கும். ஓகே, சீக்கிரம் ஏறா. வாடா ரொம்ப தான்டா. அது லிவர் ஏன்டா நோண்டிட்டு வாடா இங்கே. எவ்வளோ இந்த இதில் கரெக்டாக போனதுங்க. வலிக்கு விழுந்துச்சா கால் வலிக்கிட்டு வீட்டில் விழுந்துட்டேன். சரி விடுங்க, லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. ஓகே, போடுங்க. இப்போ ப்ரோ பிளே மாதிரி விளையாடுறேன் பாருங்கள். இப்போ போயிட்டு குஜரா தள்ளி விட்டான்டா கீழே. நருட்டோ நண்பனே பின்னாடி தள்ளி விடுறியடா, வெக்கமா இல்லை. சரி விடுங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு டீ விளாட்லாம் கரெக்டாக இந்த டீ. இப்போ ப்ரோ பிளேயர்னால் யாரும் காட்டுறேன் ரைஸ் உங்களுக்கு பாருங்கள். ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுனா யாரும் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஏறா ஃபஸ்ட்டு. குதிரா குதி. அவ்வளோ வந்தாச்சு. இன்னும் ஒன்றே தான். குதிரா ஒரு ஹண்ட்ரடா. இருங்க, நருட்டோ சீக்கிரம் சொல்லலாம் பார்த்தேன். வந்துட்டான். ஸ்கூல் வருங்க. நருட்டோ பயலா. வாடா சீக்கிரடா. வந்துட்டான் போலே. இப்போ தான் பார்க்குறேன் வந்துட்டான். இப்போ இந்த டக்குனு அவன் வரதுக்கு முன்னாடி இதை லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு ஓடிடலாம். இவனை தள்ளி விடலாம் சொல்லலாம். கீழே விட்டுட்டேன். கீழே வாடா. வந்துட்டான். ஏன்னா டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க வந்துட்டு. போடா கீழே போடா. இப்போ கீழே போ. கண்டுபிடிச்சான் போல. கரெக்டாக அந்த ரொம்ப ஆப்போசிட்டாக தள்ளிட்டு இருக்கான். இருங்க, செல்ட்டு வராமல் சூத்தில் முடிக்கிட்டே பட்டன் அனுப்பி விட்டேன். இருங்க, லிவரை கீழே அனுப்பி விட்டு இருங்க அவனை கீழே தள்ளி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மட்டும் கீழே விட்டுறான். அவன் மட்டும் மேலே ஏறி போயிடலாம். தப்பிச்சுட்டு லிஃப்ட் வரப்போதா. இருங்க, மேலே போனோன்னே லிஃப்ட்டு கீழே தள்ளி விட்டு அவனை உள்ளே விட்டு ஓடிடலாம். இருங்க, லிஃப்ட் அமுக்கி விட்டு லிஃப்ட் அமுக்கூட. அவ்வளோதான்டா. அமுக்கூட லிஃப்ட் அமுக்கிட்டு ஓடிடலாம். இருங்க, அதாவது தப்பிச்சிட்டான்டா. ஜஸ்ட் தப்பிச்சிட்டான். இல்லாட்டி லிஃப்ட்டு விட கீழே அனுப்பி விட்டுருப்பான் அவனை. சரி விடுங்க, எனக்கு படுத்துட்டு நேரம் அவனு பார்த்தலாம். வெளியே வந்துட்டோம் ஒரு வழியாக அந்த பில்டிங்லேருந்து. யாரா மெசேஜ் போடுறான் அப்புறம் அப்படியா. ஒரு வேளை இப்போ தான் வந்துட்டு இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. இருங்க, இப்போ இந்த பிளேஸ் இஸ் அமேசிங். ஓகே, சரி அனுப்பி எனக்கு அதான்டா தெரியும். இந்த இடம் சமையல் தான். வெளியே வந்து நல்லா என்னடா அது கல் வருது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரோ பிளேயர்னால பண்ண முடியும் பாருங்கள். என்னடா அவன் செத்துறானாலும் செத்துருக்கேன். அவன் செத்துறான். எனக்கு கண்ட்ரோல்ஸை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. ஓகே விடுங்க, இந்த இந்த நூபிட்டு கரெக்டாக என்ன பண்ணோம். யார் நம்மளுக்காக மேலேருந்து கல்லை உருட்டிகிட்டே இருக்கான். அந்த ஃபாக்ஸ் ப்ரோ தான் வச்சு பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மேலே இருந்துக்கிட்டு கல்லெல்லாம் உருட்டி விட்ருக்கான். அவனை வேறு வேலை இல்லாதவன் கல் உருட்டிட்டு இருக்கான். கீழே பாருங்கள், 2 கல், ஒரு கல், 2 கல், ஒரு கல்லுன்னு. யாரா வேறு வேலை இல்லாமல் போல இருப்பான் போல். இப்போ கல்லாம் தள்ளி விட்ருக்கான் பாருங்க கீழே. குதிரா. அவ்வளோதான்டா, ரொம்ப தான்டா தப்பிச்சிட்டோம்டா. ஓகே,
அவ்வளோதான் இப்போ முடிச்சிட்டான் ஃபஸ்ட்டில். இப்போ இதனால் டேய் என்னடா அப்படியே போய்ட்டு விட்றேன். இப்போ இங்கே வந்துட்டு இது பிரிட்ஜு உடஞ்சிருக்கும் போல், நம்ம வந்துட்டு ஜம்ப் பண்ணி போக போல். ஓகே விடுங்க, மூவ் பண்ணுறா. போடா ஃபாக்கு நூபே போடா. அப்படியா நவரவ மாட்டான், அப்படியே இருக்கான். இருங்க போடா, ஜம்புறா. ஜம்ப் பண்ணு. போ 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 அடுத்து நம்ம பின்னாடியே போகலாம். பின்னாடியே என் கட்ட குதி அடைச்சா கிட்டத்தட்ட போயிருக்கலாம் ஈஸியாக, தச்சில் உண்டை தெரியாமல். இருங்க ரீஸ்பானோட கரெக்டாக போகலாம். இப்போ ப்ரோ பிளேயர் போய் போகிறேன் பாருங்க கைஸ். இப்போ ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுனா யாருன்னு காட்டுறான் உங்களுக்கு. இருங்க குதிரடி போடா, ஃப்ரெண்டில் போடா. டே இன்னும் என்னடா பண்ணுறா, போடா ஃப்ரெண்டில் போடா. போடா போடா நிற்காதரா, போடாடி எனக்கு வழி விட்றா. அல்டி இவனும் போக மாட்டான், அப்படி வழி விட மாட்டான், பேசிருக்கான் கைஸ். போடாடி இன்னும் போடா. அவ்வளோதான். அடுத்து இந்த கேம் வந்து நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ டார்க் ஏஞ்சல் கூட நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பிப்போலோ 2 இருக்குது கைஸ். அதில் ஒரு 10 லெவல் வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் 10 லெவலில் வந்துட்டு திரும்ப வந்து பிப்போலோ 2 விளையாடலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து யார் கூட விளையாடலான்ட்டு. நடாச்சு டே என்னாச்சு வாடாடி நட்டோ வந்து இப்போ இந்த எண்டு கொண்டு வந்தெல்லாம் வந்துட்டு எண்டிங்கான்னு கேட்கலாம். அதான் அவன் சொல்லியிருந்தான் எண்டிங் வர போடான்ட்டு. அவ்வளோதான் நம்ம ஃபைனல் இழிச்சிட்டு இது எண்டிங் தானே ஆமான்றான் நினைக்கிறேன். வாடாடி கேம் விளாடா. இது எண்டிங்கில் அவ்வளோ கைஸா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான். இப்போ வந்து நமக்கு வந்து ஏணி வந்துட்டு இது இப்போ என்ன பிரிட்ஜ் வந்துட்டு ஒரு 9th லெவல், இப்போ 10th லெவல் நினைக்கிறது. நான் வந்து மேலே போகிறேன்டான். சரி போடா மேலே போடா. இல்லைங்க கைஸ் மேலே இருந்தாலும் சும்மா எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். மேலே ஒன்றுமே இல்லை, இப்போ லிவர் மாதிரி இருக்குது. சுடுங்க கீழே ரெட் கலர் இருக்குது. இது பாருங்கள் பாய்ஸ், இப்போ ரெட் கலர்லாம் காட்டினோடனே அவன் ரெட் கலரில் அவனுக்கு கொஞ்சம் லிவர் இறக்கணோடனே ஒரு ரெட் கலரில் பேட்டரி மாதிரி ஏதோ வருது, என்னன்னு தெரில இது. ஓகே இது கலருக்கு ஏற்ற மாதிரி அவன் இது கீழே போகணும், எடுத்துகிட்டு வந்து கீழே போகணும். அடுத்து வந்து அது கீழே ஓட்டர் கைஸ் பாருங்கள், இந்த ஃபைன் இருக்கா அது பக்கத்தில் ஓட்டர் பாருங்கள். ஓட்டருக்கு கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக போட்டு சொன்னேன்னா கரெக்டாக அதே கான்செப்ட் தான். இப்போ கரெக்டாக இது மாதிரி தான் இருக்குது. இப்போ பச்சை கலர் ரொம்ப கலரில் வந்துருக்கு. சரி போடுங்க. குறா பேட்டரி நினைக்கிறேன், பேட்டரி தான் நினைக்கிறேன். போடுறாடி போடுறா கீழே நூபே போடுறா. மண்ணை மேலேயே போடுறான் பார்த்தீங்களா. அவ்வளோதான் போட்டுருங்க, பேட்டரி போடுறா பேட்டரியை. அவ்வளோதான் ரொம்ப தான். அடுத்து பிப்போலோ 2ல் வந்துட்டு நம்ம உலகத்தையும் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் கைஸ். இதில் இந்தியா அதெல்லாம் வரும் கைஸ். இதெல்லாம் அந்த கேம் வந்து 10th லெவலில் வரும்னு நினைக்கிறேன். இந்தியாலாம் வந்துச்சுன்னா எல்லாரும் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு கேமு. பிப்போலோ 2 வேணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெட் கலர் போகிறாடி, ரெட் கலர் போகிறான். ரெட்டு இன்னொரு 3 கலர் தான். இது ரெட்டு செட் போட்டால் 2 கலரு. போடுறா. அவ்வளோதான் போட்டாச்சு. இன்னும் 2 கலரு ப்ளூ கலர். இப்போ ப்ளூ குரா என்னடா ப்ளூ பார்க்க எப்படி இருக்குது. ப்ளூ பார்க்க கருப்பாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் இது ப்ளூன்னு சொல்கிறாங்க, கருப்பாக இருக்கானா. போட்டால் ஒர்க் ஆகுமா. சரி விடுங்க போட்டு பார்ப்போம், என்னதான் வந்து பார்ப்போம். போடுறாடி போடுறா. என்ன கைஸ் சொல்லுங்கள், உள்ளே போய் தானே போடா. அப்படியே இவ்வளோ போடுறாடி இவ்வளோ போடா. போக மாட்டாங்க. போயிடான் ஒன்று க்ரீனு. இப்போ க்ரீன் கலர் போடுறாடி. கீழே தெளிவு ரன்னுட்டோம். அதெல்லாம் அந்த கடைசி ரொம்ப கலர்லேயே வந்துடுச்சு. இதுக்கு போடு கெட்ரா க்ரீனா. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அடுத்து பார்க்கலாம் வருது. என்ன போக மாட்டுது. போடாடி உள்ளே போடாடி. இவ்வளோ தர ஹெல்ப் பண்ணுறான். அதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், இதை நம்ம கடைசியில் அவள் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன வந்துடல இருங்க. நருட்டோ தள்ளி விட்டுற ஓடிடலாம். பற்றியா அப்படி தான் தரமாக சொல்லி தான் பண்ண முடியாது. இன்னும் இருங்க அவள் தள்ளி விட்றாங்க. அவ்வளோதான் போடுறேன். அவளை தள்ளி விட்டு நான் போன நான் கீழே வந்துட்டேன். ஓகே கேமே முடிச்சிட்டோம். கங்கராஜ் நீங்கள் இந்த கேமை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே இதுக்கு மேலே ஏகப்பட்ட லெவல் இருக்குது, 50 லெவல்கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு வந்துட்டு பைஃபம் சொல்கிறாங்க, வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இப்போ வீடியோ முடிச்சா மறக்காமல் லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணிவிட்டுருங்க. அடுத்து பிப்போலோ 2 இருக்குது, அதை ட்ரை பண்ணாமல் வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.